ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ. இதோட சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்டு கலரு. ஸோ ஒரு மாதிரி டார்க் மஸ்டர்டுன்னு சொல்ல முடியாது, அது கூட கொஞ்சம் இப்போ நம்ம பாச க்ரீன் ஆட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சாரியோட கலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து கஸ்டமர் வந்து ஷார்ட் ஹேண்டு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் இந்த சாரீ கலரோட த்ரெட்டு லோடிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட், திருப்பி சுகர் பீட் அகைன் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சாரியோட கலர் ஸ்டோன், அதாவது லைட் அந்த மஸ்டர்டு பாச க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த 2 கலரும் மிக்சிங் ஆன மாதிரி ஒரு ஸ்டோன். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 4 நம்பர் பீட்டில் 3 டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களோட பட்டு சாரிலேயே இந்த ஒர்க் வந்து பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. சாரியோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அதேமாரி ப்ளவுஸ்லேயும் அந்த பார்டர் வந்து இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ளெயினில் போட வேண்டாம், எனக்கு நீங்கள் பார்டர் மேலே போட்டு கொடுத்துருங்க, பரவாயில்ல, கோல்டு குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு அந்த சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா 4ஆம் நம்பர் வைக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் 3ஆம் நம்பர் பீட் வச்சோன்னா அந்த பாக்ஸு கரெக்டாக ஆப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நான் கழுத்துக்கு என்ன பார்டர் கொடுத்தனோ அது அப்படியே வந்து ஹேண்டுக்கும் நான் கீழே வந்து அந்த பார்டர் கொடுத்துருந்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், பார்டர் இல்லாமல் ப்ளெயினாக செக்குடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு கஸ்டமர் வந்து ஹாஃப் ஹேண்டு போதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபுல் 11 இன்ச்சஸ் ஹேண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேக்கில் என்ன டிசைன் கொடுத்துருந்தனோ அதே தான் நான் ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சாரீ அந்த ப்ளவுஸ் வந்து செம்மையாக நல்லா காம்பினேஷன் வந்து நல்லா ஒத்து போச்சு. எனக்கே இந்த கலர் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த ஒரு மாதிரி அந்த மஸ்டர்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பாச பச்சை அந்த மஸ்டர்டும் கலந்தா மாதிரி இருந்தது ஒரு சாரீ, ஒரு மாதிரி ஒரு இந்த ஷேடு. ஸோ நீங்கள் அது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஏன்னா ஃபோனில் வந்து கலர்ஸ் மாறும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்க்கு ப்ளூ ப்ளவுஸு சூப்பராக இருந்தது. சாரீ பார்க்க நல்லா இருந்தது. அதேமாரி அவங்களுக்கும் வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பேக் வந்து ப்ளெயினாக இருக்குன்றதுக்காக சின்ன சின்ன புட்டாஸ் அங்கங்கே எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து கொடுத்துருந்தேன். அந்த புட்டாஸ்க்கும் நான் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட் அண்டு இதுக்கு வந்து நான் 4ஆம் நம்பர் பீட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்க பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக. மற்ற இந்த குட்டி குட்டி செக்குடு பாக்ஸுக்கெலாம் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் ஸ்கேலில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த செக்குடு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி ஜரி அவுட்லைன்லாம் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகிக்கும். அதனால் சுகர் பீட்லேயே அவுட்லைன் கொடுத்துட்டு அதை சுற்றி 3ஆம் நம்பர் பீட் மட்டும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு வந்து ஆக்சுவல் நாங்கள் வந்து எப்படி வாங்குவோம் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்டுக்கு 3.5 வாங்குவோம். இந்த பார்டரு அண்டு ஹேண்டு எல்லாம் போட்டு கொடுக்க. லாங் ஸ்லீவுக்கு, அதாவது ஒரு 11 இன்ச்சஸ் ஸ்லீவ்ஸ்க்கு 5.5 அப்படி வாங்குவோம். கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா 5.5, ஒல்லியாக இருந்தாங்கன்னா 5,000 அப்படி வாங்குவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம போடும்போது பீட்ஸ் வந்து நமக்கு இதுவாகும், எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா. ஸோ அதனால் சாரியோட கலர் இது தான், உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி மஸ்டர்டும் இந்த பாச க்ரீனும் மிக்சிங் ஆன மாதிரி இருக்கும் அந்த சாரியோட கலரு. ஸோ இதுதான் நான் வாங்குகிற ப்ரைஸ். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து நான் வாங்குறது அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாருக்குமே வந்து அந்த டேசல்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவேன். 1000 ருபீஸ் போட்டு கொடுத்தாலும் அந்த டேசல்ஸோட ஹேங்கிங் தான் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சேம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டேசல்ஸ் தான். அண்டு இது வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸுன்றதுனால டம்மியில் வந்து பிடிக்கல. அதனால் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ நான் சொன்ன ப்ரைஸ் ஓகேவா இந்த டிசைனுக்கு? அண்டு இந்த டிசைன் நல்லா இருக்கா, ப்ளூ கலர் காம்பினேஷன், அந்த மஸ்டர்டு க்ரீனு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை பை. அடுத்து வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் அநேகமாக போடுவேன்னு நினைக்கிறேன். அது ஒரு 4-5 டேஸ் ஆகும், எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பை பை பை.